ஊஞ்சல் மாதிரி இருக்கு இந்த மரம். ஆமா அப்படிதான் இருக்கும். நல்லா ஜாலியா இருக்குது. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க. ஏய் கை வச்ச உடனே விழுது. கொட்டையை திருவி போட்டு பழம் வேணா சாப்பிடலாம். நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு பேபி. மேல ஏறி முந்திரி பழம் பறிச்சுட்டு இருக்கேன். முந்திரி தோப்புக்கு போயிட்டு முந்திரி காயெல்லாம் பறிச்சுட்டு வந்து அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும். என்னடது? ஐயா எப்படி உரியிறாரு போறா? பிரியாணி சாப்பிட்டு அடுத்து பலாப்பழம் சாப்பிட்றதுக்கு ஒரு ரவுண்டு கட்டுறோம்ப்பா. அடுத்த கேங் பச்சை முந்திரிக்காய் பறிக்க போறது. இங்க பாரு எவ்வளவு காய் இருக்குன்னு. சூப்பர். சரிட்டு விளையாடிக்கிட்டு என்ன பண்ற ஜெசிதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் குயிலாப்பாளையம் தான் போகிறோம் பேபியோட ஆயா வீட்டுக்கு. ஸோ முந்திரி தோப்புக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாரும் கும்பலாக வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி தோப்புக்கு போகிறோம். ஜாலியாக இருக்கும். வருஷம் வருஷம் முந்திரி தோப்பு போவோம் நாங்கள் எப்பயுமே. இந்த வருஷம் இப்போ தான் போகிறோம். அது மட்டும் இல்லை ஆயாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா. ஸோ அவங்களையும் போய் பார்த்துட்டு எல்லாரும் கூட பேசி இருந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் சண்டே அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். கிளம்புறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். போகலாம். அதெல்லாம் செம்ம ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு ஜஷீதா அவங்க அக்கா கூட சுற்றி நிற்கிறாரு. ஆமாம் நம்மளும் போகலாம். சங்கீதா வாங்க டிஃபன்லாம் இருக்கான். கேட்டேன் நான் இறங்கி. நேற்று தான் நம்ம பீஸா சாப்பிட வந்தோம். ஆமாம் இந்த கடையில் இருக்காதுமா, அது வேற கடை. டிஃபன் சாப்பிட்டு போகலாம். சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சஷிதாக்கு தான் எதுவும் வரல, டென்ஷன் ஆகிட்டா போலுக்குதே. ஜஸ்டா தோசை சாப்பிட்றியாம்மா? ஜஸ்டா ஆயா வீட்டுக்கு வந்துட்டாரு. பலாப்பழமா? எடு எடு. பண்ருட்டி பலாப்பழம் பெரிய பழத்தில் பாதி கட் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி தோப்புக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சூப்பரா இருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா வரோம். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குல்ல? எல்லாரும் நடக்க முடியல சொல்லிட்டு வண்டியில கிளம்பிட்டாங்க. ஜஷிதா எல்லாம் வண்டியில ஒரு ரவுண்ட் விட்டுட்டு மறுபடியும் வந்து கூட்டிட்டு போறாங்க. நீங்க பாருங்க காயத்ரி சிட்டு வந்து பாத்தீங்கன்னா பையெல்லாம் குத்தாமிச்சிருக்காங்க. பச்சை முந்திரிக்காய் இருக்கும். பச்சை முந்திரிக்காய், மாங்காய் மரம் இருக்கு. ஏதாவது முந்திரி பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நம்ம. முந்திரி பழமும் சூப்பரா இருக்கும். கட் பண்ணி உப்பு போட்டுலாம் சாப்பிடலாம். சரி நம்ம போமா? போலாம். ஆனா ஒரு காய் கூட இல்ல. முன்னால இப்படி நடந்து போகும்போது சீசன் முடிய போகுது சங்கீதா. நம்ம லேட்டா வந்திருக்கோம் இந்த வருஷம். ஆமா. கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா நிறைய பழம் இருக்கும். ஏன்னா இப்படி நடந்து போனாலே அப்படியே சிவப்பு சிவப்பா மஞ்சள் மஞ்சளா பழம். எல்லா மரத்துலயும் இப்ப வெறும் தழை மட்டும் தான் இருக்குது. முந்திரி பழத்தையே காணோம். நல்லா இருக்கு அந்த நிழல்ல. சூப்பரா இருக்கு. என்னடா அது முந்திரி பழத்தையே காணாம நினைச்சேன். ஆக்சுவலி இப்ப நம்ம தோப்புக்கு போற வழி இது. ஆமா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க. ஏய் கை வச்ச உடனே விழுது. கொட்டையை திருவி போட்டு பழம் வேணா சாப்பிடலாம். நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு பேபி. டேஸ்ட் வேற லெவல். வருஷத்துக்கு ஒரு தடவை முந்திரி காடு வந்து சுத்தி பார்த்துட்டு ஜாலியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஜஷிதா நான் வரேன் சொல்லிட்டே இருந்தா. காலைல இருந்து முன்னேறி தோப்புக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அதெல்லாம் போன வருஷம் வந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. இப்பயும் போலாம் வா. ஓகே. போன வருஷம் ஆனா எங்க தாத்தா இருந்தாரு. போன வருஷம் தாத்தா இருந்தது. நிறைய என்னமா பறிச்சுக்குமா நிறைய பறிச்சு கொடுத்தாரு. மரம் ஏறி பறிச்சு கொடுத்தாரு தெரியுமா? மரம் ஏறி போன வருஷம் தாத்தா நல்லா ஹாப்பியா பறிச்சு கொடுத்தாரு. இந்த வருஷம் தாத்தா இல்ல, அதுதான் ஒரு வருத்தம். ஆமா. ஸோ எப்பயுமே ஆயா தாத்தா ரெண்டு பேரும் ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி தோப்புக்கு வருவாங்க. முந்திரி தோப்பு வந்து ஆயாக்கு தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வள்ளிமா அவர் பேசி கூட்டும் போவார் பாரு. அந்த மூட்டை ஆசையா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆமா இந்த ஆயா மட்டும் இருப்பாங்க. தாத்தா நான் ரொம்ப மிஸ் பண்றேன். முந்திரி தோப்பு பார்க்கும்போது அவர் ஞாபகம் தான் வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போவோம்ல. இதான் பாதை. தோப்புக்கு போகணும்னா நடந்து ரொம்ப தூரம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து போகலாம், வண்டியிலுமே போய்க்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க முந்திரி தோப்புக்குள்ளே. ஆமாம், மெயின்டைன் பண்ணிட்டு அதுலேயே வந்து ரெசார்ட்லாம் வச்சிருக்கா. வந்து அழகாக இயற்கையை பார்த்துட்டே இருக்கலாம்ல, அதனால. அவ்வளோதான். நம்ம நடந்து ஒரு வழியாக நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம ஒரு ஃபைன் பண்ணோன்னா இந்த பலாமரம் தான். எப்பவுமே பலாமரத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்துடும்.
சூப்பரா இருக்குது இல்ல பலாக்காய்? ஆமாம் சூப்பராக காய்ச்சிருக்கு பார்த்தியா? சூப்பராக இருக்குது பனை மரம். இங்க பாரு இந்த பழம் போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் சரிங்களா? அப்படியா? ஆமாம். சீக்கிரமா வந்திருந்தா நம்ம உலுக்கி இருக்கலாம் மரத்தெல்லாம் ஏறி. இப்போ இருந்ததுன்னா உலுக்கி விட்டு போகலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி தோப்புக்கு வந்தாச்சு. ஆயாலாம் தூரமாக இருப்பாங்க சரிங்களா? தூரமாக இருப்பாங்க எங்கேயாவது. நம்ம கரெக்டாக அறுவடை டைமுக்கு வந்திருக்கோம், புரியுதா? சரி வா உள்ள தேடி போகலாம். ஆயெல்லாம் உள்ளே இருப்பாங்க. காய் அவ்வளோதான், சீசன் முடிஞ்சிச்சுல்ல. மாங்காய் நல்லா இருக்கும். மாங்காய் இருக்கு அது பாரு. இந்த மரத்தில் தான் இருக்கே. பாரா பிஞ்சிலே ஃபர்ஸ்ட் நீ. இது பிஞ்சு கிடையாது பேபி. உனக்கு பறி இல்லை, அது நல்லா கருப்பாகணும். அப்படியா? ஆமாம். சரி வா. அவ்வளோதான், ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்தாச்சு. நான் மாமா நல்லா இருக்கியா? அறுவடை அவ்வளோதான். அதான் அறுவடை கரெக்டாக, அறுவடை கடைசி நாள் வரோம் நாங்கள் பார்க்கறதுக்கு. கொட்டையெல்லாம் திருவணும். பழம் பொறுக்கி போட்டு வச்சிருக்காங்க. பழம் இந்த மாதிரி தான் பழத்தை எல்லாம் பொறுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி பழம் இருக்குமா மாமா? ஐயோ அப்படியா? சரிவா நம்ம போய் பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பாரு குரங்கு வந்த உடனே மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. ஜஷிதா நீ மரத்து மேலே ஏறக்கூடாது. முந்திரி கொட்டை பொடி போடுமா? எங்கே இருக்குது பொறுக்கிறதுக்கு? முன்னாடியே வந்திருந்தா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பொறுக்க மாட்டீங்க ஆயா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? பின்னாடி அக்கா வேலை செய்கிறாங்க. சீசன் முடிஞ்சிச்சு தான். சரி இப்போ தான் ஃப்ரீயாக இருந்தோமா, சரி அப்படியே வந்தோம் பார்த்துட்டு போகலாம். ஆயா அதான் கரெக்டாக வந்துட்டோம் பாரு, முடியல. சரி நம்ம இப்போ பறிப்போமா? பழம் சாப்பிட்ற மாதிரி ஒன்று கூட இல்லை பழகுதா? மேலே இருக்கா? ஏதாவது ஒன்று ரெண்டு மரத்தில் இருக்கும். ஏரியா உளுக்கு என்னடது? ஐயா எப்படி உரியிறாரு போறா? ஊவா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ரதிஷ்ணா? தலையில ஊத்துங்க. முந்திரி பழத்தை ரசிச்சு ருச்சி சாப்பிட்றாங்க. எல்லாம் மரத்து மேல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. என்ன பேபி வா பச்சை கொட்டை பறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, முந்திரி கொட்டை. இது வந்து பச்சை கொட்டை. பழம் வந்து பார்த்தோன்னா எல்லாமே அறுவடை ஆயிடுச்சா, அதனால இப்போ ஃபைனலாக பச்சை முந்திரி கொட்டைலாம் பறிக்கலாம். பச்சை முந்திரி கொட்டை பறித்து சிக்கன் குழம்பு, எறா குழம்பு, சாம்பார் அது மாதிரி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி நமக்கு பழம் கிடைக்கல, அதனால பச்சை காய் இருக்குதான்னு பார்த்து ஆயா தான் பறிச்சு கொடுக்குறாங்க. ஒன்று அது பிஞ்சு அதில் பார்த்து பறிக்கணும். அது பார்த்தீங்களா, இது முத்துனது. இது பாரு, இதில் பழம் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, இதெல்லாம் முத்துனது. அப்படி தானே ஆயா? அதில் பார்த்து தான் பறிக்கணும். இது முத்துனது. இந்த மாதிரி இருந்தா பறிச்சிடலாம். ஆயா எல்லாமே பறிக்கிறாங்களே? அப்படி கிடையாது, நமக்கு தெரியாதுல்ல. ஆயா தெரியும். எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க? ஆஞ்சிட்டு கிளம்ப வேண்டியதான். அதை திருவி எல்லாத்தையும் எடுத்துன்னு போகலாம். இந்தா சரிங்கடா, கீழே இருக்கிறத பொறுக்கி கவரில் போடுங்க. மரத்து மேலே வந்து பார்த்தோன்னா அழகாக பச்சை காய் இருக்குது. பேபி போயிட்டு வந்து பறிச்சுட்டு இருக்கு. பாருங்க, இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தரமான காய். அது வரைக்கும் பார்த்தது பேபி, அதோ மேலே இருக்கு பார்த்தது. அந்த ஒரு கொட்டை அதோ பாரு. ஃப்ரெண்ட்ஸ், பேபியும் ஆயாவும் காய் பறிக்கிறாங்க. ஆயா தான் நல்லா தரமான காயெல்லாம் பறிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது இந்த மரத்தில் பச்சை காய் அழகாக. முந்திரி மரத்தை மேலே ஏறிக்கிட்டு இருக்காரு சங்கீதா. பச்சை முந்திரிக்காய் பறிக்க பிறந்தது. இங்கே பாரு எவ்வளோ காய் இருக்குன்னு. சூப்பர்.
இந்த ஒரு மரத்துல தான் காய் நிறைய இருக்கா, அதான் மரத்து மேலே ஏறி பறிச்சுட்டு இருக்கேன். பழமும் இது மாதிரி தான் மரத்து மேலே ஏறி பறிப்போம். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பழம் செம்பழமாக இருக்குது. முந்திரி பழம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க கொட்டை. கொட்டை நிறையா இருக்குது. அப்படியே பாரு மரத்து மேலே ஏறி முந்திரி பழம் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். போடுறேன். போடு. நீ ஏறினது போதும். எனக்கு தெரிஞ்சு மரம் தாங்காம உடச்சிக்கின்னு பொத்துன்னு விழ போறேன்னு நினைக்கிறேன் நீ. ஆமா மரம் சின்ன மரமா இருக்குல்ல. உடஞ்சா 2 கிளை உடையன்றியா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் சரி வா இறங்கி வா. கீழே இறங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஏறும்போது நல்லா வீராப்பா ஏறிட்டாரு. இறங்க தெரியலையா? இறங்க. குதிச்சேன்னா கீழே வந்து கால் வஞ்சிரும். கீழே உட்காரு. இப்படி பயங்காட்டுற ஊஞ்சல் மாதிரி இருக்கு இந்த மரம். ஆமா அப்படிதான் இருக்கும். நல்லா ஜாலியா இருக்குது. இங்க பாருங்க அழகா முந்திரி கொட்டை. முந்திரி கொட்டை முத்தல இதெல்லாம் இறங்கல. இது வண்டியில கூட போயிடலாம். பிரதாப்பா நில்லுவியா? ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போகலாம் ஜாலியா அப்படின்னு நினச்சிட்டு சொன்னாரு. வெயில பார்த்த உடனே இல்லை நில்லு நானும் வண்டியில வரேன் போயிடலாம் அப்படின்றாரு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தோப்பு. இங்க பாருங்க. இங்க நின்னா நல்லா இருக்குல்ல. பழம் கேட்டல பேபி. ஒரு பழம் இருக்கு பாருங்க. சாப்பிட்டு வந்துட்டா ஒரு பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையை அங்கேயே போட்டுரு. கொட்டை வேணாம் நமக்கு. பழம் மட்டும் ஒன்று சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. கொட்டையை அங்கேயே போட்டுரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கடிச்சிருக்கு எறும்பு. அது பரவாயில்ல எறும்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். பழமே கிடைக்கல சுத்தமா. அடுத்த வருஷம் சீக்கிரமா வரோம். ஓகே ஓகே. சீக்கிரமா வந்து பழம் சாப்பிடலாம். குடு ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில ஒரே ஒரு பழம் கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. நல்லா வந்து மஞ்சள் எல்லோ கலர்ல இருக்குது. உங்க பழம் சூப்பர் பழம். செம டேஸ்டா இருக்கு பழம். ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி தோப்புக்கு போயிட்டு முந்திரி காயெல்லாம் பறிச்சுட்டு வந்து அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும். பிரியாணி ஸ்பெஷல். அக்கா பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்க. கடையில் வாங்கினேக்கா நான் சூப்பர். முந்திரி ஸ்பெஷல் சிக்கனா வேற லெவல். இன்னைக்கு வெளுத்து கட்டுறோம். என்ன பிரதாப்ப சிக்கனு அக்காவை கலாய்க்கிறான் பிரதாப். ஓகே ஜெஷிதாவா சாப்பிடலாமா? வா சரி. என்னக்கா இந்த பழத்துக்கால இந்த 2 பேர் சேர்ந்து பண்ருட்டியில் வாழ்ந்தேன். அந்த பழம் பாருங்க. இங்க ஒரு குட்டி பழம் இருந்தது. அது வந்து அறிவு நல்லா டேஸ்டாக சொன்னாங்களா. பலாப்பழம் பிரியாணி சாப்பிட்டு அடுத்து பலாப்பழம் சாப்பிட்றதுக்கு ஒரு ரவுண்டு கட்டுறோம்ப்பா. அடுத்த கேங் குட்டியோண்டு இருக்குது. ஐனி சக்க மாதிரி இருக்குது பார்க்க. அதேதான் டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா எல்லோவா இருக்கு. நல்லா பார்க்க இந்த ரூம்ல குட்டி பசங்க இருக்கிறாங்க பாருங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு. என்ன பண்ற ஜெஷிதா? பேயா? ஐயோ விளையாடுங்க. இங்கே ஏசி போட்டு நீங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. சாப்பிட்றாங்க. அங்கே பலாப்பழம் வரைக்கும் நல்லா இருக்கா இந்த பழம் பேபி? நல்லா இருக்காங்க. கற்பூரவல்லியா?
பலாப்பழத்துல என்ன கற்பூரவல்லி? பலாப்பழம் நல்லா இருக்குடா, வாழைப்பழம் இல்ல மாந்தியக்கா அது மாதிரி எல்லா டேஸ்டும் வித்தியாசமா செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு வச்சு நம்ம உள்ள போய் கதவு சாத்தி உள்ள உட்காந்துருவேன். கண்ணாமூச்சி விளாடுறோம். பாட்டி வீட்டுக்கு போய் சமைச்சாலே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பச்சை முந்திரிக்காய், அதுக்கப்புறம் முந்திரி பழம் எல்லாமே பறிச்சுட்டு வந்தோம். பச்சை முந்திரிக்காய் நான் நிறைய எடுத்துட்டு வந்தேன். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமைச்சிட்டேன். சமைச்ச வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வரும். ஸோ இது வச்சு சூப்பரா சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டா இருக்கும். நாங்க போயிட்டு முந்திரி தோப்புல வந்து பாத்தீங்கன்னா காயெல்லாம் பறிச்சுட்டு சுத்தி பார்த்துட்டு செம ஆட்டம். குழந்தைங்க தான் விளையாடுன்னு பார்த்தா நாங்க வந்து விளையாடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா ஓடி புடிச்சு விளையாடுறது. என் ட்ரெஸ் வேர்வை 4 தடவை கிட்ட நனைஞ்சு காணுது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்வை வர வரைக்கும் விளையாடிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியா இருந்தது. கண்ணை கட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா தொடுற மாதிரிதான் விளையாடிட்டு இருந்தோம். அப்படி தொட்டுட்டு கண்டுபிடிக்கிறது, கண்ணாமூச்சி கண்டுபிடிச்சோமா, அது ரொம்ப கஷ்டமா இருந்து சொல்லிட்டு துண்டால அதுக்கப்புறம் விசிறி அடிக்கிறது, அதுக்கப்புறம் உட்காந்து திரி பந்தெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடினேன். ரொம்ப ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஒரு நாள் எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. போனே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் யாருமே. நான் சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா வீடியோவே போடல, லாங் வீடியோவும் போடல, ஷார்ட்ஸும் போடல. அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா 2 நாளுமே வந்து ட்ரிப் மாதிரி போயாச்சு. ஆமா, இந்த சம்மர் லீவ்ல எங்கேயும் வெளியிலாம் போகல ஃப்ரெண்ட்ஸ். கொடைக்கானல், ஊட்டி இது மாதிரி சம்மர் எங்கேயாவது போவாங்க இல்லையா வெக்கேஷன், நாங்க எங்கேயுமே போகல. போனது எங்க அம்மா வீடு, அப்புறம் இவங்க அம்மா வீடு, ஆயா வீடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டோம். இதுவே நல்லா இருக்கு, சூப்பரா இருந்தது. ஆமா, செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். யாரெல்லாம் இது மாதிரி ஃபேமிலியா எல்லாரும் போனீங்கன்னா ஒரு கேம் விளையாடிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் கூட நல்லா ஜாலியா இருந்துட்டு வந்தோம். அடுத்த வருஷம் முந்திரி தோப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே போலாம். அப்பதான் முந்திரி பழம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட பழைய வீடியோ எல்லாம் வந்து பாக்காதவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா முந்திரி தோப்பு ஃபுல்லாவே முந்திரி பழத்தோட காட்டியிருப்பேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.